என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள். கதை 1. ஒரு சிட்டுக்குருவி ஒருமுறை கடற்கரையோரம் பறந்து கொண்டிருந்தபோது ஒரு நட்சத்திர மீன் கரையில் ஒதுங்கித் துடிப்பதை பார்த்தது. சிட்டுக்குருவி தன் சிறிய அலகால் அந்த மீனை தூக்கி கடலில் விட முயன்றது. அப்போது அங்கிருந்த ஒரு பெரிய நண்டு சிரித்துக்கொண்டே சொன்னது, இந்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கான மீன்கள் இப்படித்தான் ஒதுங்கி கிடக்கின்றன. நீ ஒன்றை மட்டும் காப்பாற்றுவதால் என்ன மாறிவிடப் போகிறது? சிட்டுக்குருவி அமைதியாக அந்த மீனை தூக்கி கடலில் வீசியது. அந்த நட்சத்திர மீன் மகிழ்ச்சியாக கடலின் ஆழத்திற்கு சென்றது. பிறகு, எல்லாவற்றையும் என்னால் மாற்ற முடியாதுதான், ஆனால் நான் இப்போது காப்பாற்றிய அந்த ஒரு மீனுக்கு அதன் உலகமே மாறிவிட்டது என்று சொல்லி சிட்டுக்குருவி மகிழ்ச்சியாக பறந்தது. நீதி: சிறிய உதவியாக இருந்தாலும் அது ஒருவரின் வாழ்க்கையையே மாற்றக்கூடும். ஒரு நல்ல செயல் உலகத்தையே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உயிரின் உலகம் மாறினால் அதுவே போதும். கதை 2. ஒரு பசுமையான வயல்வெளியிலிருந்த மரத்தின் மீது ஒரு குருவி உட்கார்ந்திருந்தது. அந்த பக்கமாக ஒரு குள்ளநரி வந்தது. வணக்கம் நண்பனே, உன் குரலை கேட்டதும் உன்னை காண ஓடோடி வந்தேன் என்றது குள்ளநரி. உன் அன்பான வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி என்று சொன்னது குருவி. ஆனால் அதை கேட்காதது போல் பாவனை செய்தது குள்ளநரி. நீ என்ன கூறுகிறாய்? எனக்கு கேட்கவே இல்லை. இங்கே வா, கீழே இறங்கி வா, உன்னோடு பேச எனக்கு ஆசை. நீயோ மரத்திலிருந்து பேசுகின்றாய். நீ பேசுவது என் காதில் விழவே இல்லை என்றது குள்ளநரி. தரைக்கு வர எனக்கு பயமாக இருக்கிறது. என்னை போன்ற பறவைகள் தரைக்கு வருவது ஆபத்தானது என்றது குருவி. எதற்காக நீ பயப்படுகிறாய் என்று வியப்புடன் கேட்டது குள்ளநரி. உன்னிடம் பயம் இல்லை, ஆனால் மற்ற மிருகங்கள் உள்ளனவே என்றது குருவி. நண்பனே, பயப்படாதே. சமீபத்தில்தான் உலகில் சமாதானம் நிலவ வேண்டும் என்று சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இனிமேல் மிருகங்கள் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்ளாது. ஆகவே நீ பயப்பட தேவையில்லை என்றது குள்ளநரி. அப்படியா? அது நல்லதுதான். அதோ பார், நாய்கள் இந்த பக்கமாக ஓடி வருகின்றன. அவற்றை பார்த்து ஓட வேண்டிய அவசியமில்லை. நீ இங்கே இருக்கலாம் என்றது குருவி. நாய்கள் என்ற வார்த்தையை கேட்டவுடனேயே குள்ளநரி ஓட்டம் பிடிக்கத் தொடங்கியது. நீ எங்கே ஓடுகிறாய்? உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்ற சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதே. பின் ஏன் ஓடுகிறாய்? நாய்கள் உன்னை ஒன்றும் பண்ணாது என்றது குருவி. யாருக்கு தெரியும், அந்த அறிவிப்பை நாய்கள் இன்னும் அறிந்திருக்காமல் இருக்கலாம் என்று கத்திக்கொண்டே ஓட்டம் பிடித்தது குள்ளநரி. நீதிகள்: இனிமையாக பேசுவோர் எல்லாரும் நல்லவர்கள் அல்ல. அழகான வார்த்தைகளை நம்பி கீழே இறங்காதே. யாராவது இனிமையாக பேசினாலும் யோசித்து முடிவு செய்ய வேண்டும். கதை 3. ஒரு காட்டில் கெட்ட சுபாவமுள்ள ஒரு தேள் வசித்து வந்தது. அந்த காட்டின் நடுவில் ஒரு நீரோடை ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த தேளுக்கு இக்கரையிலிருந்து அக்கரைக்கு செல்ல வேண்டிய நிலை வந்தது. அதனால் அந்த நீரோடையில் இருந்த பெரிய மீன்களிடம், என்னை அக்கரைக்கு கொண்டு போய்விடுவீர்களா என்று உதவி கேட்டது தேள். ஆனால் நீ கெட்ட சுபாவமுள்ளவன், எங்களை கொட்டிவிடுவாய் என்று பயந்து அந்த மீன்கள் மறுத்துவிட்டன. அடுத்து நண்டு, தவளை போன்ற உயிரினங்களிடமும் தேள் உதவி கேட்டது. ஆனால் அனைவரும் ஒரே பதில்தான் சொன்னார்கள், உன்னை நம்ப முடியாது என்று. அப்போது தேள் தனியாக நின்று யோசிக்க ஆரம்பித்தது, எப்படி இந்த நீரோடையை கடப்பது என்று. அதே நேரத்தில் அந்த நீரோடையில் ஒரு ஆமை நீந்தி வந்து கொண்டிருந்தது. ஆமையைக் கண்ட தேள், ஆமையாரே, நான் அக்கரைக்குச் செல்ல வேண்டும், என்னை அங்கு கொண்டு போய் விட்டுவிடுவீர்களா என்று கேட்டது. ஆமை சிறிதும் தயங்காமல், நானும் அக்கரைக்குத்தான் போகிறேன், என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள், உங்களை அக்கரையில் விட்டுவிடுகிறேன் என்று சொன்னது. தேளும் ஆமையின் முதுகில் ஏறிக்கொண்டது. ஆமை மெதுவாக நீரில் நீந்த ஆரம்பித்தது. சிறிது தூரம் சென்ற பிறகு தேளின் மனதில் ஒரு கெட்ட எண்ணம் வந்தது. நான் இதுவரை பலரை கொட்டியிருக்கிறேன், அவர்கள் வலியால் துடித்ததையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாளும் ஆமையை கொட்டியதில்லை. இந்த ஆமையை கொட்டினால் எப்படி துடிக்கும்? இதை விட்டால் வேறு சந்தர்ப்பமே கிடையாது என்று நினைத்தது. அந்த கெட்ட எண்ணத்தோடு தேள் ஆமையின் முதுகில் கொட்டியது.
ஆனால் ஆமை எதுவும் பேசவில்லை. அமைதியாகவே நீந்திக் கொண்டிருந்தது. இதை கண்ட தேள் ஆச்சரியப்பட்டு கேட்டது, ஆமையாரே, உமது முதுகு ரொம்ப கடினமாக இருக்கிறதே, உங்களுக்கு வலியே வரவில்லையா என்று. தேளின் கெட்ட எண்ணத்தை புரிந்து கொள்ளாத ஆமை மெதுவாக பதில் சொன்னது, என் முதுகு கடினமான ஓட்டினால் மூடப்பட்டுள்ளது. அதனால் அந்த இடத்தில் எனக்கு வலி வராது. ஆனால் என் கழுத்து பக்கம் மென்மையாக இருக்கும். அங்கேதான் எனக்கு வலி, காயமெல்லாம் ஏற்படும் என்று சொன்னது. ஓ, அப்படியா என்று கேட்ட தேள் மெதுவாக ஆமையின் கழுத்துப்பகுதியை நோக்கி நகர்ந்தது. கழுத்திலிருந்து தலைப்பகுதிக்கு சென்ற தேள் அங்கே கொட்ட ஆரம்பித்தது. திடீரென தலையில் ஏதோ குத்தியதை உணர்ந்த ஆமை விடுக்கென்று தன் தலையை ஓட்டுக்குள் இழுத்துக்கொண்டது. அடுத்த நொடி தேள் ஆமையின் முதுகிலிருந்து நீரில் விழுந்துவிட்டது. நீரில் தத்தளித்த தேள் கொஞ்சம் கொஞ்சமாக நீரில் மூழ்கியது. தனக்கு எந்த பலனும் எதிர்பாராமல் உதவி செய்த ஆமைக்கே கேடு செய்ய நினைத்த தேள் அதன் கெட்ட எண்ணத்தாலேயே அழிந்தது. ஆமை மட்டும் அமைதியாக நீந்திச் சென்று கரையை அடைந்தது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? ஒருவர் எவ்வித பலனையும் எதிர்பாராமல் நமக்கு உதவி செய்தால் அந்த உதவியை நம் வாழ்நாளில் என்றுமே மறக்கக்கூடாது. அவருக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும். மாறாக உதவி செய்தவருக்கே கேடு செய்ய நினைத்தால் அந்த கேடு நம்மையே வந்து சேரும். கதை 4. ஒரு நாள் ஒரு குட்டி அணில் புல் சாப்பிட வெளியே சென்றது. பரந்த புல்வெளியில் பசும் புற்களை அது கடித்துச் சாப்பிடத் தொடங்கியது. அப்பொழுது அணிலின் மூக்கை ஒரு புல் குத்திவிட்டது. மூக்கில் காயம் ஏற்படவே அணிலுக்கு கோபம் வந்தது. இந்த புல்வெளியில் உள்ள புற்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாக போகட்டும் என்று அணில் ஆத்திரத்துடன் கத்தியது. இவ்வாறு சபித்துவிட்டு அணில் வீட்டுக்கு ஓடிப்போய்விட்டது. அடுத்த நாள் அது புல்வெளிக்கு ஓடி வந்தது. அப்பொழுது புல்வெளியில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. அணில் பயந்து விட்டது. உதவிக்கு மற்ற அணில்களை கூப்பிட்டது. ஐயோ, சீக்கிரமாக ஏரிக்குச் சென்று உங்கள் வாயில் தண்ணீர் கொண்டு வாருங்கள், சீக்கிரம் போங்கள் என்று குட்டி அணில் கத்தியது. எல்லா அணில்களும் தண்ணீரை கொண்டு வந்து புல்வெளியில் ஊற்றின. ஆனால் ஒரு புல் கூட மிஞ்சவில்லை. எல்லாம் தீயில் எரிந்து சாம்பலாகிவிட்டன. அணில்களுக்கு பசி தாங்க முடியவில்லை. சாப்பிட கொஞ்சம் கூட புல் கிடையாது. அந்த அணில் சில மாதங்கள் கழித்து வந்தது. அந்த புல்வெளியில் பசுமையான புற்கள் முளைத்தன. மிகவும் செழிப்பான புற்களைக் கண்ட அணில் சந்தோஷத்தால் துள்ளி குதித்தது. வேண்டிய மட்டும் புற்களைச் சாப்பிட்டது. தன் மூக்கிற்கு என்ன நேர்ந்தாலும் அதற்கு கோபம் வரவேயில்லை. நீதி கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் நம்மையே பாதிக்கும். ஒரு நிமிட ஆத்திரம் பெரிய இழப்பை ஏற்படுத்தும். கதை 5. ஒரு அழகான வயல்வெளியில் நாரை ஒன்று நடனமாடி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் பசியோடு இருந்த நரி ஒன்று அங்கு வந்தது. நாரை சந்தோஷத்துடன் இருப்பதை பார்த்து பொறாமைப்பட்ட நரி, நாரை நடனமாடுகிறது, என் கண்களை நம்ப முடியவில்லை, பாவம் நாரைக்கு 2 கால்கள்தான் இருக்கின்றன என்று சொன்னது. நாரை நடனமாடுவதை நிறுத்திவிட்டு நரியை பார்த்தது. நரிக்கு 1, 2, 3, 4 கால்கள் இருப்பதைக் கண்டு நாரை தனது அலகை திறந்து வியப்படைந்தது. அப்போது நரி மீண்டும் கேலி செய்தது. ஓ, எவ்வளவு பெரிய அலகு! இருந்து என்ன பயன்? ஒரு பல்லாவது இருக்கிறதா? ஹா ஹா ஹா! நரி தன் பற்கள் அனைத்தும் தெரியும் வண்ணம் உரக்கச் சிரித்தது. உடனே நாரை தன் அலகை மூடிக்கொண்டு வெட்கத்தால் தலையை தொங்க போட்டு கொண்டது. ஹா ஹா! உன்னுடைய காதுகள் எங்கே? காதுகள் இல்லாமல் தலை உண்டா? ஏய் நாரையே, உன் மண்டையில் ஏதாவது இருக்கிறதா? இல்லை, அதுவும் காலியா? என்று ஏளனம் செய்தது நரி. கடலை கடந்து நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். எனவே எனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கிறது என்று சொல்லிய நாரைக்கு அழுகையே வந்துவிட்டது. அப்பாவி நாரையே, 2 கால்கள், ஒரே ஒரு சிறிய தலை, இவ்வளவுதானே உன்னிடம் இருப்பது? என்னை பார், 4 கால்கள், 2 காதுகள், வாய் நிறைய பற்கள், என் தலையிலோ நூற்றுக்கணக்கான யோசனைகள், ஆழமான அடர்ந்த வால், இவ்வளவும் என்னிடம் உள்ளன என்றது நரி. நாரை மிகவும் வருத்தப்பட்டது. விரக்தியுடன் ஆகாயத்தை பார்க்க அலகை மேலே தூக்கியது நாரை. அப்பொழுது ஒரு வேடன்
வில் அம்புகளுடன் வருவதை பார்த்தது. ஐயோ நரியாரே, உங்களிடம் 4 கால்கள் 2 காதுகள், வாய் நிறைய பற்கள், நூற்றுக்கணக்கான யோசனைகள், ஒரு பெரிய அடர்ந்த வால், இவ்வளவும் இருக்கின்றன. அங்கே பாருங்கள், ஒரு வேடன் வருகிறான். அவனிடமிருந்து நாம் எப்படி தப்பிப்பது என்று கேட்டது நாரை. எனக்கு எத்தனையோ வழிகள் தெரியும், உனக்கு நீயே யோசனை செய் என்று சொல்லிவிட்டு நரி ஒரு ஆழமான பொந்திற்குள் சென்றுவிட்டது. நரிக்கு 100 வழிகள் தெரியும், எனவே அது செய்வது சிறந்ததுதான் என்று எண்ணிய நாரை நரியை பின் தொடர்ந்து தானும் பொந்திற்குள் சென்றது. நரியை நாரை துரத்துவதை இதுவரை கண்டிராத வேடன் பொந்தின் அருகில் சென்று கையை விட்டு நாரையின் 2 கால்களை பிடித்து வெளியே எடுத்தான். நாரையின் இறகுகள் துவண்டு போயிருந்தன, கண்கள் வெளிரி கிடந்தன, இதயத்துடிப்பு அநேகமாக நின்றுவிட்டது. இந்த பொந்துக்குள் மூச்சு திணறியிருக்கிறது போலும் என்று எண்ணிய வேடன் நாரையை அருகில் இருந்த புல்தரையின் மீது வீசி எறிந்தான். அடுத்து வேடன் பொந்துக்குள் கையை விட்டு நரியின் வாலை பிடித்து வெளியே இழுத்தான். நரி தன் காதுகளை முறுக்கியது, பற்களை நரநர என்று கடித்தது, 4 கால்களாலும் பிராண்டியது. ஆனாலும் வேடன் நரியை பைக்குள் திணித்து கொண்டான். சரி, நாரையையும் எடுத்து கொண்டு போவோம் என்று வேடன் பின்பக்கம் திரும்பினான். புல்தரை முழுவதும் தேடி பார்த்தான். அங்கு நாரையை காணவில்லை. மேலே பார்த்தான் வேடன். நாரை வெகு தொலைவில், அம்புகளுக்கு எட்டாத தூரத்தில் பறந்து கொண்டு இருந்தது. நீதி, தனது அறிவை பற்றி தற்பெருமை அடித்துக்கொண்ட நரியின் கதி இப்படி ஆயிற்று. நாரைக்கு சிறிய தலையானாலும் அது சாமர்த்தியமாக தப்பிவிட்டது. கதை 6. ஒரு காட்டில் முயல் கூட்டம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த முயல்கள் பசுமையாக இருந்த அந்த காட்டில் கிடைத்த உணவுகளையெல்லாம் உண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அவைகளுக்கு அங்கு சுலபமாக சாப்பிட உணவு தினமும் கிடைத்து கொண்டிருந்தது. திடீரென்று கோடைக்காலம் வந்தது. கோடைக்கால வெப்பம் அதிகமாக இருந்ததால் அங்கே பசுமையாக இருந்த புற்களெல்லாம் கருகி பாலைவனம்போல் தோற்றமளித்தன. இந்த முயல்களுக்கு சாப்பிட உணவு எதுவும் கிடைக்காமல் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தன. அங்கே வேட்டை நாய்கள் இந்த முயல்களை அங்கேயும் இங்கேயும் பதுங்கி வேட்டையாட காத்திருந்தன. அந்த வேட்டை நாய்களைக் கண்டு இந்த முயல்கள் பொந்துக்குள்ளே ஒளிந்து கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருந்தன. உணவு இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டன. எவ்வளவு நாள்தான் இப்படியே பொந்துக்குள் ஒளிந்திருப்பது? நாம் ஏதாவது செய்ய வேண்டுமென்று எல்லா முயல்களும் கூடி பேசிக்கொண்டிருந்தன. அப்போது ஒரு முயல், கடவுள் நம்மை பலவீனமாக படைத்துவிட்டார். எல்லா விலங்குகளும் ஏதாவது பிரச்சனை வந்தால் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் அளவிற்கு பலம் உடையதாக இருக்கின்றன. ஆனால் நாம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் பலவீனமாக இருக்கிறோம். கடவுள் ஏன் நம்மை இப்படி படைத்தார் என்று குறை கூறிக்கொண்டே இருந்தது. அப்போது மற்றொரு முயல், என்னால் இதற்குமேல் இதை பொறுத்து கொள்ள முடியாது. பசியினாலும் இந்த வேட்டை நாய்களை பார்த்தும் பயந்து ஒதுங்கி வாழ்வதை விட சாவதே மேல். நான் ஏதாவது ஒரு நதியில் சென்று விழுந்துவிடுகிறேன் என்று சொன்னது. அப்போது மற்ற முயல்களும், நாம் அனைவரும் எது செய்தாலும் ஒன்றாக செய்ய வேண்டும். வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம், இல்லையா எல்லோரும் சேர்ந்து நதியில் விழுந்துவிடுவோம் என்று நதியை நோக்கி புறப்பட்டு சென்றன. அந்த முயல்களெல்லாம் ஒரு நதிக்கரையை சென்று அடைந்தன. அங்கே சில தவளைகள் நதிக்கரையில் இருந்தன. அந்த தவளைகளெல்லாம் முயல்களை பார்த்து பயத்தில் ஒன்றன்பின் ஒன்றாக நதியில் குதித்தன. இதை பார்த்த முயல் கூட்டம் ஆச்சரியமாக நின்றது. இந்த தவளைகள் நம்மை பார்த்து பயந்து நீருக்குள் குதிக்கின்றன. நாம்தான் இந்த உலகத்திலேயே பலவீனமானவர்கள் என்று எண்ணினோம். நாம்தான் அனைவரையும் பார்த்து அஞ்சுகிறோம் என்று பேசிக்கொண்டோம். ஆனால் நம்மையும் பார்த்து சிலர் அஞ்சுகின்றனர். இந்த தவளைகளுக்கு நம்மை பார்த்தால் பயமாக இருக்கிறது போல என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு இருந்தன. அப்போது ஒரு முயல், நாம் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் நம்மை பாதுகாத்து கொள்ளவும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழி இருக்கும். நாம் அந்த வழி என்னவென்று கண்டுபிடிப்போம் என்று சொன்னது. மற்ற முயல்களும், இந்த நதியில் விழுந்து நம் வாழ்வை முடித்துக் கொள்வதை விட எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்வதே மேல் என்று கூறிக்கொண்டே உணவு தேடி வேறு இடத்திற்கு சென்றன. நீதி, நாம்தான் பலவீனமானவர்கள் என்று எண்ணுவது தவறு. பிரச்சனை வந்தால் ஓடாமல் எதிர்கொள்வதே வாழ்க்கை. உன்னை குறைத்து எண்ணாதே,
எதிர்கொள்ளும் மனதுதான் உண்மையான பலம். கதை 7. ஒரு காட்டிற்கு அருகில் இருந்த மலையடிவாரத்தில் விவசாயி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் தனது வயலில் உழவு ஓட்டிக்கொண்டிருந்தான். அவன் மதிய நேரத்தில் உணவுக்காக வீட்டுக்குச் செல்லும்போது தனது எருதுகளை வழக்கம்போல் வயல் ஓரத்தில் விட்டுச் சென்றான். ஒரு புலி பல நாட்களாக அந்த விவசாயியையும் எருதுகளையும் கவனித்து வந்தது. அதற்கு அந்த எருதுகளை பற்றி குழப்பமான சில சந்தேகங்கள் இருந்தன. என்னடா இது, கூர்மையான 2 கொம்புகளை வைத்திருக்கும் பலசாலியான இந்த எருதுகள் எதற்காக மிகவும் சாதாரணமான இந்த விவசாயிக்கு போய் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே எருதுகள் இருக்கும் இடத்திற்கு வந்தது புலி. தன் அருகில் வந்த புலியை கண்ட எருதுகள் பயத்தில் மிரண்டன. புலி அவைகளை பார்த்து, பயப்படாதீர்கள், நான் உங்களை ஒன்றும் செய்யமாட்டேன். நான் கேட்கப் போகும் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னால் போதும் என்றது. நீங்கள் ஏன் அந்த சாதாரண மனிதனுக்கு போய் பயப்படுகிறீர்கள்? உருவத்தில் பெரிதாகவும் பலசாலியாகவும் இருக்கிறீர்கள். இருந்தாலும் நீங்கள் ஏன் அவன் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இப்படி சிரமப்படுகிறீர்கள் என்று கேட்டது புலி. எருதுகள் தங்கள் தலையை ஆட்டியபடியே, எங்கள் எஜமானரிடம் அதிக விவேகம் இருக்கிறது. அவரிடமுள்ள விவேகம் எங்களிடம் இல்லாததால் அவருக்காக நாங்கள் சிரமப்பட்டு உழைக்கிறோம் என்றன. அதை கேட்ட புலிக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. விவேகமா? அப்படி என்றால் என்ன? அது எப்படி இருக்கும்? வட்டமாக இருக்குமா? சதுரமாக இருக்குமா? நான் இதுவரை அப்படி ஒன்றை கேள்விப்பட்டதே இல்லையே என்றது புலி. அப்போது விவசாயி வயலுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தபோது எருதுகள் பார்த்தன. அதோ பார், எங்கள் எஜமானர் வருகிறார், அவரிடமே உன் சந்தேகங்களுக்கு பதில் கேள் என்றன எருதுகள். புலி தன்னை நோக்கி வருவதைக் கண்ட விவசாயி அச்சத்தால் வெலவெலத்து போனான். பயப்படாதே, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். உன்னிடம் ஒரு விஷயம் பற்றி பேசி தெளிவு பெறவே நான் இங்கே வந்தேன் என்றது புலி. நீ எதை பற்றி கேட்கிறாய் என்றான் விவசாயி. அதற்கு புலி, உன்னிடம் விவேகம் இருப்பதாகவும் அதை கொண்டு நீ உன் விருப்பப்படி தங்களை ஆட்டி வைக்கிறாய் என்று உன் எருதுகள் என்னிடம் சொன்னன. நீ அந்த விவேகத்தை என்னிடம் காட்டுகிறாயா என்று கேட்டது. விவசாயிக்கு சட்டென ஒரு யோசனை தோன்றியது. அந்த விவேகத்தை உன்னிடம் காட்டுவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது எனது கவலையெல்லாம் நான் வீட்டிற்கு சென்றதும் நீ என் எருதுகளை கொன்று தின்று விடுவாயே என்பதுதான் என்று சொன்னான் புலியிடம். அப்படியானால் உனக்கு நான் ஓர் உறுதி அளிக்கிறேன். நீ இங்கே திரும்பி வரும் வரை நான் உன் எருதுகளை தொடமாட்டேன் என்றது புலி. அதற்கு விவசாயி, புலியே, நீ எத்தனை உறுதி கூறினாலும் உன்மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் நீ சம்மதித்தால் உன்னை அந்த மரத்தில் கட்டி போட்டுவிட்டு நான் வீட்டிற்கு போய் விவேகத்துடன் வருகிறேன் என்றான். விவேகத்தை பார்க்கும் ஆவலில் இருந்த புலி விவசாயியின் வேண்டுகோளுக்கு இணங்கியது. அதுதான் சரியான தருணம் என்று எண்ணிய விவசாயி ஒரு தடித்த இரும்பு சங்கிலியால் புலியை மரத்தில் இறுக கட்டினான். புலியின் நிலையை கண்ட எருதுகள், புலியே, இன்னும் சிறிது நேரத்தில் நீ விவேகத்தை பற்றி தெரிந்து கொள்ளப்போகிறாய் என்று கூறி சிரித்தன. விவசாயி புலியை பற்றி கவலைப்படாமல் வயலில் உழுவதற்கு சென்றான். அதை கண்ட புலி, ஏ விவசாயியே, நீ விவேகத்தை எடுத்து வரப்போகவில்லையா? எனக்கு அதை காட்டுவதாக சொன்னாயே என்று குழப்பத்துடன் கேட்டது. உண்மையில் நீ ஒரு முட்டாள். விவேகம் என்றால் என்ன என்பதை இன்னமுமா நீ அறிந்து கொள்ளவில்லை என்று விவசாயி சத்தம் போட்டு சிரித்தான். நீதி, நாம் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் புத்திசாலிகள் நம்மை தங்கள் வழிக்கு கொண்டு போய் விடுவார்கள். கதை 8. முன்னொரு காலத்தில் ஏழை விவசாயி ஒருவரிருந்தார். அவருக்கு கொஞ்சம் நிலமிருந்தது. தன் வாழ்க்கையை ஓட்டுவதற்காக இரவு பகலாக அதில் பாடுபட்டு வந்தார். வழக்கம்போல நிலத்தை உழத் தொடங்கினார் அந்த ஏழை விவசாயி. அப்போது தற்செயலாக மேலே பார்த்தார் அவர். ஒரு கொக்கு பறந்து அந்த உழவோட்டப்பட்டிருந்த நிலத்தை நோக்கி வந்தது. ஆனால் அது உடனே பூமியில் தொப்பென்று விழுந்துவிட்டது. அதை பார்த்த விவசாயி அங்கு விரைந்து ஓட்டினார். அதன் சிறகு ஒடிந்திருந்ததைக் கண்டு தன் வீட்டுக்கே அதை எடுத்துச் சென்றார். சிறகு ஒடிந்த அந்த கொக்குக்கு தன் வீட்டில் சிகிச்சை அளிக்கத் தொடங்கினார் அந்த விவசாயி.
அந்த கொக்கு தனது இறகுகளை நன்றாக பயன்படுத்த தெம்பு ஏற்படும் வரை பேணி பராமரித்து வந்தார். பிறகு ஒரு நாள் அந்த பறவை மகிழ்ச்சியாக பறந்து போய்விட்டது. அந்த ஏழை விவசாயி தன் நிலத்தில் நின்றிருந்தபோது அந்த கொக்கு மறுபடியும் அங்கே பறந்து வந்து 4 தர்பூசணி விதைகளை கீழே போட்டுச் சென்றது. அவர் அந்த விதைகளை பொறுக்கி தனது நிலத்தில் விதைத்தார். சில நாட்களிலேயே அவை முளைவிட ஆரம்பித்தன. அந்த விதையிலிருந்து வந்த கொடி படர்ந்தது. பிறகு பூ பூத்தது. பூ காயாக மாறி காய் பெரிய பழமாக மாறியது. அவற்றில் மிகப்பெரிய 3 பழங்களை பறித்து பழங்களில் ஒன்றை எடுத்து அதை நறுக்கி தன் உறவினர்களுக்கு விருந்து படைக்க நினைத்தார். ஆனால் கத்தியினால் தர்பூசணி பழத்தின் மேல் தோலை கூட அவரால் கிழிக்க முடியவில்லை. அவ்வளவு கெட்டியாக இருந்தது. மற்ற பழங்களை எடுத்து நறுக்க முயன்றார். அவற்றையும் நறுக்க முடியவில்லை. எனவே ஒரு பெரிய கத்தியை எடுத்து தன் பழத்தையெல்லாம் சேர்த்து ஓங்கி ஒரு போடு போட்டார். தர்பூசணி பழம் விரிசல் கண்டது. அதன் உள்ளே சாறு இருப்பதற்கு பதிலாக தங்க நாணயங்கள் இருந்தன. மற்ற 2 பழங்களிலும் கூட தங்க நாணயங்கள் இருந்தன. ஏழை விவசாயிக்கு அளவில்லாத மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த தங்க நாணயங்களையெல்லாம் எடுத்து தன் விருந்தாளிகளுக்கு பங்கிட்டு கொடுத்தார். அவர்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வீட்டுக்குச் சென்றனர். 4 தர்பூசணி கொடியிலிருந்தும் நிறைய பழங்கள் காய்த்திருந்தன. அவை அனைத்திலிருந்தும் தங்க நாணயங்கள் கிடைத்தன. அந்த ஏழை விவசாயி பெரிய பணக்காரனாகிவிட்டார். மற்ற ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்தார். பக்கத்தில் ஒரு செல்வந்தன் வசித்து வந்தான். அவன் இந்த விவசாயிடம் வந்து, நீங்கள் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரராக மாறினீர்கள் என்று கேட்டான். முன்பு மிக ஏழையாக இருந்த அந்த நல்ல விவசாயி நடந்த விவரம் முழுவதையும் அந்த செல்வந்தனிடம் கூறினார். சரி, நமக்கும் கிடைக்குமா பார்க்கலாம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே அந்த பேராசைக்காரன் தனது வயலை நோக்கி போனான். ஒரு கொக்கு அவன் பார்வையில் பட்டது. அதற்கு தெரியாமல் வஞ்சகத்தனமாக ஒரு கம்பை எடுத்து அதன் காலை ஒடித்து விட்டான். பிறகு அந்த கொக்குக்கு சிகிச்சை செய்ய அதை தன் வீட்டுக்கு கொண்டு போனான். சில நாட்களில் கொக்கு குணமடைந்து பறந்து போய்விட்டது. அந்த செல்வந்தன் தன் வயலுக்கு போய் அந்த கொக்கை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அந்த கொக்கு பறந்து வந்து 3 விதைகளை போட்டது. அந்த விதைகளை அந்த செல்வந்தன் தனது நிலத்தில் விதைத்தான். அந்த விதைகள் முளைத்து கொடி படர்ந்து பூ பூத்து காய் காய்த்து பழங்கள் பழுத்தன. தர்பூசணி பழங்களை அந்த செல்வந்தன் பறித்துச் சென்றான். பிறகு தன் நண்பர்களையும் உறவினர்களையும் தன் வீட்டுக்கு அழைத்தான். அவர்களின் முன்னிலையில் செல்வந்தன் அந்த பழத்தை நறுக்கிய போது அதிலிருந்து கூட்டம் கூட்டமாக தேனீக்கள் கிளம்பின. ஒவ்வொன்றும் ஒரு கொட்டை பாக்கு அளவு பெரியதாக இருந்தது. அவை அந்த செல்வந்தனையும் அவனது உறவினர்களையும் கன்னம், உதடு, கண்ணிமையெல்லாம் வீங்கிப் போகும் வரை கொட்டிவிட்டன. ஆனால் அந்த இரக்கமுள்ள நல்ல விவசாயி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். பேராசை பிடித்த அந்த செல்வந்தனை எண்ணி அவர் நகைத்தார். கதை 9. ஒரு காட்டில் இருந்த எலி, முயல், குரங்கு, வெட்டுக்கிளி ஆகியவை ஒன்றுடன் ஒன்று நன்றாக பழகி வந்தன. ஆனால் அவைகளுக்குள் அழகு குறித்து அடிக்கடி விவாதங்கள் எழும். ஒவ்வொன்றும் தன் பெருமையை பறைசாற்றும் விதத்தில் பேசும். ஆனால் முயல் மட்டும் மௌனமாக இருக்கும். நம் நால்வரில் நான்தான் மிக அழகு. மனிதர்கள் கூட எங்களினத்திலிருந்துதான் தோன்றியதாகச் சொல்வார்கள் என்று குதித்து குதித்து நடனமாடியபடி சொன்னது குரங்கு. நாங்கள் மனிதர்களின் வீட்டுக்குள்ளேயே புத்திசாலித்தனமாக ஒளிந்து வாழ்கிறோம். எங்களிடம் அழகும் அறிவும் இருக்கிறது. எனவே நான்தான் அழகு தேவதை என்றது எலி. மனிதர்கள் திட்டும்போது குரங்குமுகம், எலிமுகம் என்று கூட உங்களைப் பற்றி கூறுவார்கள். நான் சிறிய உருவமாக இருந்தாலும் கிளியின் நிறத்தைப் போலவே அழகாக இருக்கிறேன் என்று பெருமிதம் பொங்கச் சொன்னது வெட்டுக்கிளி. நான் இந்த அழகிப் போட்டிக்கே வரவில்லை என்று முயல் சொல்ல 3ம் சேர்ந்து சிரித்தன. முயல் மெதுவாக அந்த இடத்தை விட்டு அகன்றது. என்னையிருந்தாலும் வெள்ளை வெளிரென்று முயல் ஓடி வரும் அழகே தனிதான் என்று குரங்கு சொன்னது. ஆமா ஆமா என்று ஒப்புக்கொண்டது வெட்டுக்கிளி. நிறமும் அழகும் மட்டும் இருந்தால் போதுமா? அறிவும் புத்திசாலித்தனமும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அழகியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்றது எலி.
எனக்கொரு யோசனை தோன்றுகிறது. நமக்குள்ளே ஓர் அழகி போட்டி நடத்தினால் என்ன என்று கேட்டது வெட்டுக்கிளி. போட்டி நடத்தலாம், ஆனால் நடுவர் யார் என்று சந்தேகம் எழுப்பியது எலி. அந்த நேரத்தில் நடுவராக நானிருக்கிறேன் என்று திடீரென்று ஒரு சப்தம் கேட்டது. அனைத்தும் மேலே பார்த்தன. மரத்தின் மீது ஒரு காகம் இருந்தது. நீங்கள் எப்படி என்று ஆச்சரியப்பட்டது குரங்கு. நீங்கள் மூவரும் பேசிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன். முயலையும் அழைத்து கொண்டு நாளை என்னிருப்பிடம் தேடி வாருங்கள். நான் தேர்ந்தெடுப்பவரை அழகு ராணியாக அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காகம் கூறியது. அப்படியே செய்கிறோம் என்று அனைத்தும் சேர்ந்து குரல் கொடுத்தன. மறுநாள் அனைத்தும் அழகுராணி கனவில் மிதந்து காகத்தை தேடி போய்க் கொண்டிருந்தன. அப்பொழுது ஒரு குருவி வலியால் துடித்து கொண்டிருந்தது. அதன் கால்களில் காயம் தெரிந்தது. எனக்கு யாராவது ஒருவர் உதவி செய்யுங்களேன். ஒரு சிறுவன் கல்லெடுத்து எறிந்து என் காலில் காயப்படுத்திவிட்டான் என்று குருவி சோகமாக கேட்டது. நாங்கள் அழகி போட்டிக்கு போய்க் கொண்டிருக்கிறோம். அபசகுனமாக பேசாதே என்று கடுமையாக கூறியது குரங்கு. குருவியை பார்த்த எலியும் வெட்டுக்கிளியும் முகம் திருப்பி சென்றுவிட்டன. முயல் மட்டும் குருவி அருகே தயங்கி நின்றது. பின்னர் அவசரமாக மருந்து தேடி குருவியின் காலில் வைத்துவிட்டு அழகி போட்டிக்குச் சென்றது. அழகி போட்டி தொடங்கியது. குறித்த நேரத்திற்கு முயல் மட்டும் வரவில்லை. மீதமிருந்த மூன்றும் மனசுக்குள் மகிழத் தொடங்கின. அப்போது காகம் சொன்னது, அழகுக்கும் அறிவுக்கும் மதிப்பெண் போட்டுவிட்டேன். இனி உங்கள் நல்ல குணத்தை பார்த்து மதிப்பெண்கள் கொடுப்பேன். இதற்குத்தான் அதிக மதிப்பெண்கள் ஒதுக்கி இருக்கிறேன். அதை கேட்டதும் குருவிக்கு உதவாத மூன்றும் ஒன்றையொன்று பார்த்து தலைக்கு நின்றன. அப்பொழுது அறக்க பறக்க முயல் ஓடிவந்தது. முயல்தான் அழகு ராணி. இதனை அழகுராணியாக தேர்வு செய்வதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று காகம் கூறியது. குருவி என் நண்பன். ஒரு ஆபத்திலிருந்து முயல் அவனை காப்பாற்றியது என்று சற்று முன்புதான் குருவி சொன்னது. ஆனால் நீங்கள் மூவரும் உதவாமல் சென்றது பற்றி அவன் வருத்தத்தோடு கூறினான். உதவும் நல்ல மனசு உள்ளவர்கள்தான் உண்மையில் அழகானவர்கள். இதை கேட்டதும் எலி, வெட்டுக்கிளி, குரங்கு மூன்றும் தங்களுடைய தவறை உணர்ந்தன. கதை 10. அந்த காட்டில் குரங்குகள் பல கூட்டமாக இருந்தன. அவற்றில் சுட்டித்தனம் செய்யும் ஒரு குட்டி குரங்கும் இருந்தது. ஒரு நாள் அந்த குட்டிக் குரங்கு தரையில் ஊர்ந்து சென்று கொண்டிருந்த ஒரு பாம்பை கண்டது. நெளிந்து வளைந்து சென்று கொண்டிருந்த அந்த பாம்பை கண்டதும் அதற்கு குதூகலமாக இருந்தது. அது ஒரு பெரிய நச்சு பாம்பு. குட்டிக் குரங்கானது மெதுவாக போய் அந்த பாம்பை தன் கையில் பிடித்து விட்டது. பிடிபட்ட பாம்பு குரங்கின் கையை இறுக்கமாகச் சுற்றி கொண்டது. விஷ பல்லை காட்டி சீறியது. குட்டிக் குரங்குக்கு கொஞ்சம் பயம் வந்துவிட்டது. இதை கண்டதும் குரங்குகள் அனைத்தும் அங்கே கூடிவிட்டன. ஆனால் எந்த குரங்கும் குட்டிக்கு உதவ முன்வரவில்லை. ஐயோ, இது பயங்கரமான விஷமுள்ள பாம்பு. இது கடித்தால் உடனே மரணம்தான் என்றது ஒரு குரங்கு. மற்றொன்றோ, குட்டிக் குரங்கு தன் பிடியை விட்டதுமே பாம்பு அதை கடித்துவிடும். பாம்பிடமிருந்து அது தப்பிக்கவே முடியாது என்றது. இப்படியே ஒவ்வொரு குரங்கும் அந்த குட்டியின் பீதியை அதிகரித்து விட்டு அங்கிருந்து அகன்று போய்விட்டன. தன்னுடைய கூட்டமே தன்னை கைவிட்டுவிட்டதால் விரக்தியின் உச்சத்தில் இருந்தது குட்டிக் குரங்கு. எந்த நேரமும் கடிக்க தயாராக சீறிக்கொண்டிருக்கும் பாம்பை பார்த்து பயந்தபடியே தன் பிடியை விட்டுவிடாமல் இறுக்கமாக பிடித்து கொண்டது. மரண பயம் அந்த குரங்கை வாட்டி வதைத்தது. ஐயோ, புத்தி கெட்டுப்போய் இந்த பாம்பை கையால் பிடித்துவிட்டேனே என்று பெரிய குரலெழுப்பி புலம்பியது. நேரம் கடந்து கொண்டே இருந்தது. உணவும் இல்லை, நீரும் இல்லை. குரங்கின் உடல் சோர்ந்து போய்விட்டது. கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கு சென்று கொண்டிருந்தது. அந்த குரங்கு கண்கள் இருளத் தொடங்கின. அந்த நேரம் பார்த்து ஒரு ஞானி அந்த வழியாக வந்தார். சொந்தங்களெல்லாம் கைவிட்ட நிலையில் இந்த துறவி நம்மை காப்பாற்றுவார் என்று அந்த குட்டிக் குரங்கு நினைத்தது. அதற்கு கொஞ்சம் நம்பிக்கையும் வந்தது. குட்டியின் அருகில் வந்த துறவி, எவ்வளவு நேரம்தான் அந்த பாம்பை கையில் பிடித்துக்கொண்டே கஷ்டப்பட போகிறாய்?
அதை கீழே போடு என்றார். குரங்கோ, ஐயோ சாமி, நான் பாம்பை விட்டு விட்டால் அது என்னை கடித்துவிடுமே என்றது. அதற்கு துறவி, பாம்பு செத்து ரொம்ப நேரமாகிவிட்டது, அதை கீழே வீசு என்றார். அவரது வார்த்தையைக் கேட்ட குரங்கு பயத்துடனேயே பிடியை தளர்த்தி பாம்பை கீழே போட்டது. துறவி சொன்னது உண்மைதான். குரங்கின் இறுகிய பிடியில் நெடுநேரம் இருந்த அந்த பாம்பு இறந்து போயிருந்தது. அதை பார்த்த பிறகுதான் அந்த குரங்கு குட்டிக்கு உயிரே வந்தது. பின்னர் அந்த குரங்கு துறவியை நன்றியுடன் பார்த்தது. அவர், இனிமேல் இதுபோன்ற முட்டாள்தனத்தை பண்ணாதே என்று கூறினார். நம்மில் பலரும் இப்படித்தான் மனக்கவலை என்ற செத்த பாம்பை கையில் பிடித்து வைத்துக்கொண்டு விட முடியாமல் கதறிக்கொண்டிருக்கிறோம். எனவே கவலையை விட்டொழியுங்கள், மகிழ்ச்சி தானாகவே வந்து சேரும். என் சொந்தங்களே, உங்களால் இந்த சேனல் வளர்ச்சி அடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.